9,000 தான் வந்துட்டு இருந்துச்சு. சரிங்க. இப்போ மீட்டர் கொண்டு வந்து மாட்டினாங்க, புதுசா மாட்டினாங்க. சரிங்க. அதுல இருந்து 27,000 பில்லுங்கிறாங்க. சரிங்க. கேட்டாக்க கவர்மெண்ட் ரூல்ஸ் மாத்தி தான் ஆகணும்ன்றாங்க. சரிங்க. நல்லா ஓடிட்டு இருந்த மீட்டர் கழட்டி போட்டு மாட்டிட்டு போனாங்க. நல்லா ஓடிட்டு இருந்த மீட்டர் தான் மீட்டர் ஓடிட்டு இருந்துச்சு. எந்த இது ஆகல, டிஸ்பிளே போகல, எதுவும் போகல. சரிங்க. கேட்டாக்க கவர்மெண்ட் ரூல்ஸுக்கு புதுசா மாத்தி சொல்லி ஆர்டர் வந்திருக்குன்னு சொல்லி மாத்திட்டு போனாங்க. மாத்திட்டு போய் 27,000 பில்லு வந்திருக்குது. போன மாசம் எனக்கு 9,000 ரூபா, 9,400 ரூபா, 9,300 ரூபா, 8,900 ரூபா, 10,000 ரூபா, 11,000 இதுக்குள்ளதான் வருங்க. இந்த மாசம் 27,000. ஆமா, நல்ல வேலை இருந்தாதான் 10,000 11,000 வரும். வேலை இல்லாட்டி 8,000 9,000 இப்படிதான் வரும். இப்ப 27,000 வந்துருக்கு. இந்த மாசம் வேலையே செய்யல, பூட்டியே போட்டிருக்கேன் கம்பெனியை. பூட்டி போட்டு 27,000 வந்திருக்குன்னா வேலை செஞ்சா அப்ப எவ்வளவு வரும்? யூனிட் ஓடி இருந்தாலும் பரவாயில்ல, 1000 யூனிட் தான் ஓடி இருக்குது. 1000 யூனிட்டுக்கு 8 ரூபாண்டு ஓட்டாலே என்ன ஆச்சுங்க கணக்கு போட்டுக்குங்க. சரி, அப்ப இதுல என்ன பிரச்சனை? 7 ரூபா வந்திருக்குது. இங்க வந்து ஒரு இந்த பில்லு பாத்தீங்கன்னா ஒரு 4-5 விதமான வந்து இதுல வந்து தப்பு நடந்திருக்கு. நான் அது என்னன்னு சொல்லி அந்த லெட்ஜர்ல உங்களுக்கு விளக்குறேன். இங்க வாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இபி மீட்டர் புதுசா மாத்திட்டாங்க. இதுல நீங்க மிக முக்கியமா கவனிக்க வேண்டிய சீரியல் நம்பர். சீரியல் நம்பர் இதை மாத்திரம் பாத்துக்குங்க. இந்த சீரியல் நம்பர் கரெக்டா இருக்காங்கிறது பாத்துக்குங்க. ஓகே, அடுத்தது KWS பார்த்துக்கலாம். டிஓடி மீட்டர் இப்போ தான் மாட்டியிருக்காங்க. $801 KVS வந்து 984. Average perfect. ஃபர்ஸ்ட் இந்த பில்லுடைய லெட்ஜர் ஓப்பன் பண்ணி இதோடைய மீட்டர் சீரியல் நம்பர் பார்த்துக்கலாம். மீட்டர் சீரியல் நம்பர் ஏன் நமக்கு அடிக்கடி காமிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த பில்லும் அந்த மீட்டருக்கு உண்டான பில்லான்னு சொல்லி உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது தான். அடுத்தது வந்து இவருடைய கரண்ட் பில் பாருங்கள், 21,787 ரூபா வந்திருக்கு. ஆனால் வந்து 27,000 சொன்னோம்னா 21,000 தான் இருக்குன்னு சொல்கிறீங்களா? கீழே பாருங்கள், அதுக்கு தனியாக 5,000 போட்டிருக்காங்க டெபாசிட்னு சொல்லி. இது எதுக்கு 5,000 போட்டிருக்காங்கிறது உங்களுக்கு வந்து பின்னாடி சொல்கிறேன். இது பாருங்கள், தேதி பாருங்கள். இந்த தேதியில் அவருக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 5,500 போட்டிருக்காங்க. இது தனியாக எக்ஸ்ட்ரா சார்ஜ். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவருடைய என்ன மிஸ்டேக்னு பார்த்தீங்கன்னா KWS பார்த்தீங்கன்னா புது மீட்டரில் 749 தான் ஓடி இருக்குது. KVH வந்து 920 ஓடி இருக்குது. அப்போ புது மீட்டர் KWS 749ன்னா 749 யூனிட் தான் ஓடி இருக்குது. ஆனால் இங்கே வரவங்க எவ்வளோ வச்சுருக்காங்கன்னு பாருங்கள், 1095. இங்கே வந்து ஒரு 300 யூனிட் வந்து எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்காங்க. இதுவே வந்து ஃபஸ்ட்டு தப்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் பெனால்ட்டி பாருங்கள், அதில் 10,700 போட்டிருக்காங்க. இந்த பெனால்ட்டி உங்களுக்கு 10,000 வர வேண்டியதே இல்லை, தப்பாக வந்திருக்கு. அடுத்தது வந்து இந்த KWS 749 KVH 900 இருக்கும்போது இவருடைய பவர் ஃபேக்டர் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னு சொன்னால் 81% வந்து கரெக்டாக இருக்குன்னு சொல்லி தான் வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் 3% தான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. 3% இல்லை, அது நீங்கள் வகுத்து பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும் 81%. அதனால தான் இந்த 10,000 பெனால்ட்டி போட்டிருக்காங்க. இதான் இங்கே மிஸ்டேக்கு.